இந்தியா எக்கானமி இஸ் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி. ஏன்னா இப்போ வந்து நிறைய வித் அதர் கண்ட்ரிஸோட அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. நியர்லி 50 கண்ட்ரிஸோட அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அப்போ என்னென்ன வாய்ப்புகள்லாம் நம்மளுக்கு இருக்கு அண்ட் என்ன கண்ட்ரிஸோட சைன் பண்ணியிருக்காங்க, ஏன் இந்தியா எக்கானமில நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ நம்பர் 1 பார்த்தீங்கன்னா இந்தியா யூகே காம்ப்ரஹென்சிவ் எக்கானமி அண்ட் ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்றது ஒன்று சைன் ஆயிருக்கு. இது வந்து ஜூலை 15, 2026 தான் சைன் பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் டியூட்டி ஃப்ரீ 99% ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டீலிங் வந்து பண்ணியிருக்காங்க இவங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா யூரோப் யூனியன் FTA அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்தியா நியூசிலாந்து FTA ஒன்று சைன் ஆயிருக்கு. இந்தியா US ட்ரேட் ஃப்ரேம்வொர்க் ஒன்று போயிட்டு இருக்கு. அண்ட் ஸோ டெக்னாலஜி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பானோட டைப் இருக்கு. ஸோ இந்த அக்ரிமெண்ட் சைன் ஆனால எக்கானமி இப்போ மார்க்கெட் வந்து 24 பிரேக் பண்ணி மேலே போயிட்டு இருக்கு. அண்ட் ஃபியூச்சர் 28,000 and 30,000 கிட்ட தொடர்க்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு டேட்டா அனாலிட்டிக்ஸ் தான் சொல்லுது. இட்ஸ் நாட் ஷுர். இந்தியா growth is good. இந்தியாவோட GDP growth rate பார்த்தீங்க அப்படின்னா it is estimated to be 7.7% in 2025 to 2026 குள்ள வரும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. ஸோ இதுக்கு மேலேயும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. பிகாஸ் நிறைய NFOs வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ கூட உங்களுக்கு வந்து எமர்ஜிங் மார்க்கெட்கான ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபண்ட்ஸ் உங்களுக்கு என்ன ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா எங்களை நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நாங்கள் SIP இல்லைன்னா நம்சம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம். ஸோ ரைட் டைம் டு இன்வெஸ்ட் நவ். தேங்க்யூ.